ஜெய் ஸ்ரீராம். ராமன் எத்தனை ராமனடி, ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அரசாள வந்த மன்னன் ராஜாராமன், அலங்கார ரூபம் கொண்ட சுந்தர ராமன், ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தாயே என் தெய்வம் என்ற கோசல ராமன், தந்தை மீது பாசம் கொண்ட தசரத ராமன், வீரமென்னும் இல்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வீரமென்னும் இல்லை ஏந்தும் கோதண்ட ராமன், வெற்றி என்று போர் முடிக்கும் ஸ்ரீ ஜெயராமன், ராமன் எத்தனை ராமனடி, அவன் நல்லவர் வணங்கும் தேவனடி, தேவன் ராமன் எத்தனை ராமனடி. வம்சத்திற்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்தராமன், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், ராமனின் கைகளில் நான் அபயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம், நம்பிய பேருக்கு ஏது பயம், ராம் 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 ராமன் எத்தனை ராமனடி. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப நல்லா இருந்து ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து. பழைய பாட்டு ஐ திங்க் ஃபிலிம் சாங் இல்ல, ஐ திங்க் இட்ஸ் நான் ஃபிலிம் சாங், பட் வெரி ஃபேமஸ் சாங். படம் கூட ஒன்று இருந்தது, ராமனத்தினி ராமனடின்னு, சிவாஜி கணேசன் சின்ன வயசுல பார்த்தது. ஃபிலிம் சாங் தான் சார். ஃபிலிம் சாங் தானே அது? ஓகே. பட் அந்த ஃபிலிம்ல அந்த சாங் இல்ல, வேற ஏதாவது ஃபிலிம்ல இருக்கலாம். ஏன்னா அந்த ஃபிலிம் நான் பார்த்துருக்கேன், ராமன் எத்தனை ராமனடின்னு ஒரு படம், சிவாஜி கணேசனோட. வெரி குட். தேங்க்யூ ஜெயஸ்ரீஜி, வெரி நைஸ். தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம் எப்போதும் சொல்ற மாதிரி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்திரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தைலோக்யநாதாய தன்வந்திரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய தன்வந்திரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ. உடம்பு ஆரோக்கியத்துக்கும் வேண்டிக்கிறோம். இந்த வெயில்ல நிஜமாவே எல்லாருக்குமே உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுறது.
எனக்கே நேற்றுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. எல்லாருக்கும் நம்ம தன்வந்திரி ஸ்லோகம் படிச்சுட்டு எல்லாருக்கும் உடம்புல நல்லா இருக்கணும். கலாஜி உங்களோட கட்டெல்லாம் வந்துருத்தா? நடக்க ஆரம்பிச்சிட்டேளா? சார் நீங்க கோவிலுக்கு நடந்து போயிட்டு வந்துட்டேன் சார். சூப்பர், தேங்க்யூ வெரி சார். குட். அப்கோர்ஸ் எனக்கு ஒரு ஹெல்ப்பரோட அவ கைய பிடிச்சுன்னு போனேன். பட் பக்கத்துல இருக்க கோவிலுக்கு நடக்க முடிஞ்சது. வெரி நைஸ், வெரி நைஸ். சோ ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. शीला जी जय श्री जय श्री कृष्ण जय श्री कृष्ण. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादं शङ्करल्लोकशङ्करम्. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. தேங்க்யூ. जय श्री कृष्ण. ஆதிசங்கரர் மேல இந்த பிரார்த்தனை ஸ்லோகங்கள். ஏன்னா ஆதிசங்கர் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை படிச்ச மாதிரி அவரோட பாஷ்யங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால்தான் ஆதிசங்கரோட இந்த 2 பிரார்த்தனை ஸ்லோகங்களும் நம்ம மாண்டூக்கிய உபனிஷத்தின் பிரார்த்தனை ஸ்லோகங்களா எடுத்துக்கிறோம். மாண்டூக்கிய உபனிஷத்தோட தியான ஸ்லோகம் முதல்ல நான் சொல்றேன், நீங்க அதை ரிப்பீட் பண்ணலாம். எப்போதும் சொல்ற மாதிரி அந்த ஓம் சொல்லிட்டு அது முழுசா லைன் சொன்ன அப்புறமா ரிப்பீட் பண்ணுங்க. ஓம் சொல்லிட்டு நிறுத்தின உடனே நீங்களும் ஓம் சொல்லாதீங்க. அது ஃபர்ஸ்ட் லைன்லயும் சரி, லாஸ்ட் லைன்லயும் சரி. ஓம் भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुं सस्तनूभिः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः व्यशेम देवहितैर्यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शान्ति शान्ति शान्तिः शान्तिः இந்த மாண்டூக்கிய உபனிஷத் 12 ஸ்லோகங்கள், 11 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் போன வாரம். இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம், 12வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தை முடிச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்றேன், ரிவிஷன் பண்ணலாம். ஹரி ஓம். ஓமித்யேததக்ஷரமிதம் சர்வன் தஸ்யோபவ்யாख्यानं भूतं भवद्भविष्यदिति सर्वमोङ्कार एव
यच्चान्यत्रिकालातीतं तदप्योङ्कार एव सर्वं ह्येतत् ब्रह्म अयमात्मा ब्रह्म सोऽयमात्मा चतुष्पात् जागरितस्थानो बहिष्प्रज्ञः सप्ताङ्ग एकोनविंशतिमुखः स्थूलभुग्वैश्वानर प्रथमपादः स्वप्नस्थानोऽन्तःप्रज्ञाः सप्ताङ्ग एकोनविंशतिमुख प्रविविक्तभुक्तैजसो द्वितीयः पादः यत्र सुप्तो न किञ्चन कामं कामयते न किञ्चन स्वप्नं पश्यति तत्सुषुप्तं सुषुप्तस्थान एकीभूत प्रज्ञानघन एवानन्दमयो ख्यानन्दभुक् चेतोमुख प्राज्ञस्तृतीयः पादः एष सर्वेश्वरः एष सर्वज्ञ एषोऽन्तर्याम्येष योनिः सर्वस्य प्रभवाप्ययौ हि भूतानाम् नान्तःप्रज्ञन् न बहिःप्रज्ञन् नोभयतः प्रज्ञन् न प्रज्ञानघनन् न प्रज्ञन् नाप्रज्ञन् अदृष्टमव्यवहार्य अग्राह्यम् अलक्षणम् अचिन्त्यम् अव्यपदेश्यम् एकात्मप्रत्ययसारम् प्रपञ्चोपशमम् शान्तम् शिवम् अद्वैतम् चतुर्थम् मन्यन्ते स आत्मा स विज्ञेयः सोऽयमात्माध्यक्षरमोङ्कारो धिमात्रम् पादा मात्रा मात्राश्च पादा अकार उकारो मकार इति जागरितस्थानो वैश्वानरोकार प्रथमा मात्राप्तेरादिमत्वाद्वाप्नोति ह वै सर्वान् कामान् अधिश्च भवति य एवं वेद स्वप्नस्थानस्तैजस उकारो द्वितीया मात्रोत्कर्षादुभयत्वाद्वोत्कर्षति ह वै ज्ञानसन्ततिं समानश्च भवति नास्या ब्रह्मवित्कुले भवति य एवं वेद सुषुप्तस्थानप्राज्ञो मकारस्तृतीया मात्रा मितेरपीतेर्वा मिनोति हवा इदं सर्वमपीतिश्च भवति य एवं वेद சோ ஒவ்வொன்றும் இந்த மாண்டூக்கிய உபனிஷத் ரெண்டு அனாலிசிஸ். ஒன்னு ஓங்காரத்தோட விசாரணை, அடுத்தது பிரம்ம விசாரணை. அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிற ஒரு மந்திர வாக்கியம் இந்த உபனிஷத்துல வருது. அயம் ஆத்மா பிரம்ம, அந்த பிரம்மம் வந்து 4 சதுஷ்பாத் இருக்கு. 4 பாதங்கள் எது அப்படின்னா ஜாகிரத ஸ்தானம், முழிச்சுருக்கிறவரும் முழிச்சுருக்கிறவரோட உலகமும், விஸ்வ விராட்ட, அதுக்கு அடுத்தது ஸ்வப்னஸ்தானோ. ஸ்வப்னஸ்தானோ ஸ்வப்னத்தில் இருக்கிறவரும் ஸ்வப்னத்தில் இருக்கிறவரோட இந்த உலகம், யூனிவர்ஸும், தைஜச அண்ட் ஹிரண்யகர்ப. மூன்றாவது இந்த ஆழ்ந்த தூக்கம், பிரக்ஞா. இந்த பிரக்ஞா அண்ட் அதோட உலகம்
ஈஸ்வரா, இதுக்கு அடுத்தாப்புல 4வது துரியம் 4வது பாதம். அது 7வது ஸ்லோகத்துல வருது. அது எல்லாமே இல்லாதது. நாந்த பிரக்ஞ ந பைப்பிரக்ஞ நோ பயத்த பிரக்ஞ, இது ரெண்டும் கலந்ததும் இல்லை. ந பிரஜான கனன், இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த பிரக்ஞமும் இல்லை. ந பிரக்ஞன் நா பிரக்ஞன், நா பிரக்ஞன் ந அப்பிரக்ஞன், பொருளும் இல்லை பொருள் இல்லாததும் இல்லை. அதிருஷ்டம் அவ்யவஹாரியம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அச்சிந்தியம் அவ்யபதேஷ்யம். எல்லாமே இல்ல இல்ல இல்லன்னு வருது. ஆனா எது உண்டு அப்படின்னா சாந்தம் சிவம் அத்வைத்தம். இதெல்லாம் தான் 4வது ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்தேன். நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஒவ்வொரு உதாரணம் ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு மாதிரியா புரிஞ்சுக்கிறதுக்கானது. கோல்டோட உதாரணம் சொன்னோம். கோல்டு நெக்லஸ்ஸு, பிரேஸ்லெட்டு, ரிங்ஸு எல்லாத்துலயும் இருக்கிறது கோல்டு. கோல்டு தான் இந்த 3ஆக தெரிகிறது. இந்த 3ம் மெல்ட் ஆகி திரும்பி கோல்ட் ஆகி கோல்ட்லேயும் திரும்பி அது பண்ணிட்டே இருக்கும். அந்த சைக்கிள் ஓடிட்டே இருக்கும். அது ஒரு எக்ஸாம்பிள். இந்த சமுத்திரமும் அந்த அலைகளும் அலை துளிகளும், அலை துளி இந்த அலை மோதி அது அழிஞ்சுருது. அழிஞ்சுட்டு திருப்பியும் சமுத்திரமா தான் ஆயிடுறது. அலைத்துளிகள்லாம் அதே நீர் தான் அலைத்துளிகளும் இருக்கு. அதெல்லாம் கரைஞ்சு திரும்பியும் இந்த சமுத்திரம்தான் அலையாகவும் தெரிகிறது, அலை துளியாகவும் தெரிகிறது, ஆழ்ந்த தூங்குற சாகரமாகவும் தெரிகிறது. இருக்கிறதானா அதே நீர் தான். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். ஒரு லேக்கு, அதுல இந்த சூரியன் தெரியறது காலில் பார்த்தானா, கிளவுட்ஸ் தெரியறது, சந்திரன் தெரியறது. ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை. எல்லாமே அதுல வராப்புல இருக்கு, அது போயிடுது. ஆனா அந்த எல்லாத்துலயுமே அது போயிட்டு இருக்கு. சன் அப்பியர்ஸ் இன் த லேக். அதான் ஜாகிரத ஸ்தானம். ஒன்று ஜாகிரத ஸ்தானம், ஒன்று சொப்னஸ்தானம், ஒன்று ஆழ்ந்த தூக்கஸ்தானமா இருக்குங்க. இது 3 போயிட்டு இருக்கு அதுல. அதே மாதிரி சினிமா ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்கு. அதுல கேரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் கொண்டு மாறுது இல்லை, அது அப்படியே இருக்கு. இந்த மாதிரி பல உதாரணங்கள் கொடுத்தோம். இந்த 7வது ஸ்லோகம் வரைக்கும் வரத்துக்கு. அப்புறம் அந்த கயிறை சர்ப்பமா பார்க்கலாம், மாலையா பார்க்கலாம், இல்ல இந்த பூத்துல இந்த 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 அர்த்துல ஒரு விரிசலா பார்க்கலாம். ஆனா இருக்கிறது என்னவோ அது கயிறு தான். அதுதான் வேற வேற இதுமா பார்க்கிறோம். நிறைய உதாரணங்கள் இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை புரிஞ்சுக்கலாம். நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம என்ன அப்படிங்கிறது, நாம் அந்த பிரம்மன் என்ன
அப்படின்னா இந்த பிரம்மன்கிறது இந்த 4வது திருத்தி இந்த துரியால தான் இருக்க. இதான் அத்வைத பிலாசபி. இதுலதான் எல்லாம் இருக்கு. இந்த ஜாகிரத ஸ்தானோ, இந்த சொப்னஸ்தானோ, சுஷுப்த ஸ்தானோ, இந்த 3 ஸ்தானங்களும் சகுண பிரம்மன். அதாவது இந்த பிரம்மனுக்கான ஒரு ரூபத்தோட, குணங்கள் ரூபத்தோட, நாம ரூப விவகாரத்தோட வருது. அண்ட் இந்த துரியங்கிறது நிர்குண பிரம்மன். இப்ப இந்த காடுங்கிற கான்செப்ட் இந்த அப்ராமிக் ரிலிஜன்ஸ் எல்லாம் இருக்கு. அது இந்த சகுண பிரம்மன் அதுல எடுத்துக்கலாம். இந்த நிர்குண பிரம்மன் நம்மளோட ஒரு நம்ம தர்மத்துல தான் வருது. சோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் தங்கம், இல்லைன்னா இந்த வாட்டர். இந்த வாட்டரே நீராவும் இருக்கு, ஆவியாவும் இருக்கு, ஐஸாவும் இருக்கு. ஆனா எல்லாமே வாட்டர் தான். வாட்டர் அப்பியர்ஸ் இன் தீஸ் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி இந்த பிரம்மன் அப்பியர்ஸ் இன் தீஸ் 3 ஃபார்ம்ஸ். இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? இதை எப்படி நம்மளால இன்னும் எப்படி அதை நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஓம்காரத்தோட விசாரணை பத்தி ஆரம்பிக்கிறார். இந்த ஓம்ங்கிறது 3 மாத்திரைகளும் ஒரு அமாத்ரா அதையும் வச்சு வருது. 3 மாத்திரைகள் அ, உ, ம. இந்த அங்கிறது ஜாகிரத ஸ்தானம், இந்த உகாரம் சொப்னஸ்தானம், இந்த மகாரம் இந்த ஆழ்ந்த தூக்கஸ்தானம் சுஷுப்தி அப்படின்னு மெடிடேட் பண்ணலாம். இந்த 4ஆவதான துரியா இந்த சைலன்ஸ் லெவல் அது அமாத்ரா. அது இந்த 12வது ஸ்லோகத்துல வருது. 12வது ஸ்லோகம். அமாத்ரச்சதுர்த்தோ வியவஹார்ய பிரபஞ்சோபசமஷ் சிவோத்வைத ஏவமோங்கார ஆத்மைவ संविशत्यात्मनात्मानै य एवं वेद. அமாத்ரா. அமாத்ரா, மாத்திராங்கிறது ஒரு அளவு அப்படின்னு எடுத்தோம்னா, அமாத்திராங்கிறது அளவு இல்லாதது, சொற்கள் இல்லாதது. சதுர்த்த 4வது அவ்யவஹாரிய, விவகாரங்கள் இல்லாதது, யூசேஜ் இல்லாதது, செயல்களுக்கு அப்பாற்பட்டது. பிரபஞ்ச உலகம், உபசம நிறுத்தம், இந்த உலகமே நின்னு போயிடுற மாதிரி. இன்னைக்கு யாரோ சொன்னாலே, நான் அசைந்தால் அசையும் மகிழம் எல்லாமே அப்படின்னு சொன்னப்பறம் எல்லாமே நிக்குமே, அந்த மாதிரி. பிரபஞ்ச உபசம, உலகம் நிறுத்தும், சிவ மங்களகரமானது, கலங்கம் இல்லாதது, ஆனந்தமானது சிவ. அத்வைத, ரெண்டுங்கிறது இல்லாம எல்லாமே ஒன்றாக இருக்கிறது. ஏவம், இது ஓங்கார, ஓங்காரம், ஆத்ம, ஆத்மன், ஏவ மட்டும், சம்விஷதி நுழையும், ஆத்மனா ஆத்மாவால், ஆத்மானம் ஆத்மா, யஹ யார், ஏவம் இதை வேத அறிவார்.
ஸோ இந்த சைலன்ஸ், இந்த மௌனம் என்கிற அளவில்லாத நான்காவது நிலை விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டது, பிரபஞ்சம் நிறுத்தப்பட்டது போன்றது, ஆனந்தமானது, அத்வைத்தமானது. ஆகையால் ஓம் என்பதே அந்த ஆத்மா ஆகும். இதனை அறிந்தவன் ஆத்மாவினாலேயே ஆத்மாவை அடைகிறான். அதோட மீனிங் ஒரு க்ஷணா பார்க்கலாம். அமாத்ரச்சதுர்த்தோ அமாத்ரச்சதுர்த்தோ சதுர்த்தோ ந சதுர்த்தः அவ்வ்யவஹாரியः. த அண்ட் அ ஜாயின்றதுனால அத்தோ ஆயிடுறது. அமாத்ரச்சதுர்த்தோ வியவஹாரிய பிரபஞ்சோபஷமஷ். பிரபஞ்சோ பைஞ்சோ பமிழாகத்து கொடுத்து பிரபஞ்சோபஷமஷ் சிவோத்வைத. சிவஹ அத்வைத. வஹ அண்ட் அ ஜாயிண்டான ஓ ஆயிடுறது. சிவோத்வைத ஏவமோங்கார ஆத்மைவ संविशत्यात्मनात्मानै संविशत्यात्मनात्मानै य एवं वेद. श्लोकम्. अमात्रश्चतुर्थो व्यवहार्य प्रपञ्चोपशमः शिवोद्वैत एवमोङ्कार आत्मैव संविशत्यात्मनात्मानै य एवं वेद. இது இது நான்காவது மாத்திரை, அமாத்திர. அதாவது இது சைலன்ஸ், மௌனம், நிஷப்தம் இல்லை. அதாவது ஆப்சன்ஸ் இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் சத்தம் இல்லை. இது எல்லாமே இதுல அடங்கி போயிருக்கு. அதாவது ஓம் மூடின அப்புறமா எல்லாமே, எல்லா வைப்ரேஷன்ஸும் அடங்கிடுது. அதான் அந்த சைலன்ஸ். இது அமாத்ரா. இத அளவு பண்ண முடியாது, அதனால இது அமாத்ரா. ஏன்னா இது ஃபோர்த் ஸ்டேட் இல்ல. கௌடபாதாவும் அவரோட காரிக்கால சொல்லிச்ச இத ஃபோர்த் ஸ்டேட்னு சொல்றதே தப்பு. இட்ஸ் a fatal error. ஏன்னா இது நாலாவது ஸ்டேட்ல, இதுதான் ஸ்டேட், இதுலதான் இந்த மூன்றும் வருது. அதே மாதிரி இந்த மௌனம் இஸ் நாட் நிஷப்தம். இது சத்தம் இல்லாம இல்ல, எல்லா சப்தமும் இதுல அடங்கியிருக்கு. இதுல இருந்து தான் எல்லாம் வருது. இந்த அகாரமும் இந்த சைலன்ஸ் இருக்க அந்த சமயத்துல, இந்த சைலன்ஸ் இருக்கச்சே இந்த அகாரம் வருது, அந்த சைலன்ஸ்ல இந்த மகாரம் வருது, அந்த சைலன்ஸ்ல இந்த உக்காரம் வருது. அதனால இது அளவில்லாதது. அமாத்திர சதுர்த்த, ஒரு மாத்திரை இல்லாதது. இதுதான் துரியா. துரியாவும் அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் இல்ல, அது ஒரு அனுபவிப்பு இல்ல. இந்த ஜாகிரத ஸ்தானம் நம்ம அனுபவிக்கிறோம், இந்த ஸ்வப்னஸ்தானம் நம்ம அனுபவிக்கிறோம், இந்த டீப் ஸ்லீப் ஸ்தானம் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த டீப் ஸ்லீப் ஸ்தானம் நம்ம எப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீப் ஸ்லீப் ஸ்தானம் அதுல இருந்து நம்ம இருக்கோம், அது நமக்கு தெரியும். ஏன்னா இது எழுந்தப்ப தெரியும். இந்த டீப்லி ஸ்லீப் ஸ்தானம்ங்கிறது இந்த டைம் ஸ்பேஸ் அந்த கண்டினியூஸ்ல இருந்து இல்லாத இருக்கு. அது எப்படி டைம் ஸ்பேஸ் எல்லாம் இல்லாம இருக்கு? எனக்கு தான், நான் தான் 3 மணி நேரம் தானே அந்த டீப் ஸ்லீப்ல இருந்தோம், நான் இங்க பெட்ல தானே படுத்திருந்தேன், நான் தானே அது அப்படின்னா அது இல்லை. அதை எப்படி அனுபவிக்கிறேன்? அதை அந்த டீப் ஸ்லீப் அனுபவிக்கிறச்ச டைம் கிடையாது அந்த சமயத்துல.
எவ்வளவு நேரம் ஆகிட்டு இருக்குன்னு அந்த டீப் ஸ்லீப்பை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறத கிடையாது. அந்த டீப் ஸ்லீப் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல நீங்க பெட்ல இருக்கேங்கிற அந்த அனுபவமும் இல்லை. அது டீப் ஸ்லீப். சோ இதெல்லாம் இந்த மூன்றும் வந்து துரியம் இஸ் த ஒன்லி கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ்ல இது வந்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி இந்த சைலன்ஸ்ல இந்த அகாரம் உக்காரம் மகாரம் மூணு முடியும். சோ இந்த மூன்றுக்கும் அப்பாலானது. இந்த மூன்றாவதோட நாலாவது இல்ல, இந்த மூன்றுக்கும் அப்பாலான நாலாவது. அதான் அமாத்திர சதுர்த்தக. அமாத்திர, மாத்திரமில்லை, அளவில்லை. அவ்யவஹாரிய, அதுல ஒன்றும் விவகாரம் நடக்கிறது இல்லை, அதோடு ஒன்றும் வேறுபட்டில்லை. இப்ப லாங்குவேஜ் சொல்றோம், சைனீஸ் பாஷை இருக்கு, தமிழ் பாஷை இருக்கு, இந்தி பாஷை இருக்கு, எல்லா பாஷைகளும் இருக்கு. ஆனா சைலன்ஸ் சைனீஸ் சைலன்ஸ், ஹிந்தி சைலன்ஸ், தமிழ் சைலன்ஸ், இங்கிலீஷ் சைலன்ஸ்னு கிடையாது. சைலன்ஸ் இஸ் சைலன்ஸ். அதுக்கு ஒரு நாம ரூப விவகாரம் கிடையாது. அவ்யவஹாரிய. அதை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இப்ப அகாரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், உகாரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், மகாரம் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஆ அப்படின்னு ஒரு சத்தம் நம்மளோட நாவிலேருந்து வெளியில வருது, தொண்டையிலேருந்து. ஒண்ணுமே ஒரு தடங்கள் இல்லாம வருதுன்னா ஆன்னு வருது. அதே கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அது ஊன்னு ஆயிடுது. அதே வாயை மூடி முழுசா உட்காட்டு அதை நிறுத்திட்டோம்னா ஆயிடுது. ஆனா இந்த சைலன்ஸ நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்ல, அதான் இருக்கிறதா. இட் இஸ் தேர். நம்ம அதை கிரியேட் பண்றது இல்ல. சோ அவ்யவஹாரியம். பிரபஞ்சோபசமஹ, இது அங்க 7வது ஸ்லோகத்திலையும் நம்ம பார்த்தோம். அதேதான் இங்கேயும் வருது. பிரபஞ்சோபசம, எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி. வேற வேற நாம ரூப விவகாரம் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எல்லாம் நின்று போன மாதிரி. இது அழிவு இல்லை, இதெல்லாம் அழிஞ்சு போயிடுறது இல்லை. இதெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டது இல்லைங்கிறது காமிக்கிறதுக்காக, இதுல இருந்தான் எல்லாமே, இது எல்லாமே இதுதான், அதனால இதுல வந்துருத்து. இந்த கோல்டு, இந்த நெக்லஸ், இந்த பிரேஸ்லெட், இந்த இயர்ரிங், இதெல்லாம் தனித்தனியா இருந்தா எல்லாம் கோல்ட்ல வருது. கோல்டு தனி, அந்த நெக்லஸ் தனின்னு இல்ல. அது தனியா இருந்தானா கோல்டு தனி நெக்லஸ் தனி அப்படின்னா எனக்கு கோல்டு கொடுத்துருங்கோ, நீங்க நெக்லஸ் வச்சுக்கோ அப்படி சொல்லலாம் இல்லையா? ரெண்டும் தனி இல்ல. கோல்டு அதுல பிரிக்க முடியாது, நெக்லஸ்ல இருந்தா இருக்கட்டும், பிரேஸ்லெட்ல. சோ இந்த விஷயங்கள் இல்லாததுனால, இது தவிர சோ எல்லாமே இதுல ஸ்டாப் ஆயிடுது. இதுல எல்லாமே ஒன்றாகிடுது. சோ அந்த ரோப்பை பார்த்தோன்னே அந்த ஸ்னேக் டிசப்பியர் ஆயிடுறது. அந்த பாம்பு, அந்த ஸ்னேக் பாம்பு, சர்ப்பமாலா அந்த எக்ஸாம்பிள்ல அந்த ரோப்பு வந்தோடனே அந்த ஸ்னேக் போயிடுறது. ஸ்னேக் அஜ்ஞானம், அது போயிடுறது. ஏன்னா அந்த ரோப்பு பார்த்த பிறகு. சோ அந்த ஸ்னேக், இருந்த ஸ்னேக்கு இப்ப இல்லாம போயிடுறது. அதேதான் இங்க பிரபஞ்சம் உபசமமா ஆயிடுறது. இருந்த பிரபஞ்சம் அது உபசமான, ஏன்னா அந்த பிரபஞ்சமே பொய்யானது.
அதெல்லாம் இதிலேருந்து வந்ததுதான். பொய்யானது இதெல்லாம் அப்படின்னா ஏன் இது இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நம்ம நிறைய 5 காரணங்கள் பார்த்தோம். இதெல்லாம் பொய் அப்படிங்கிறதுக்கு. ஏன் பின்ன இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற கேள்விதானே நமக்கு. இதெல்லாம் ஏன் இது பின்ன இந்த மாதிரி ஒரு உலகம், இந்த கஷ்டம், இதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு காலம்பரை அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு பணம் இல்லாம ஒரு நோய் வந்துட்டு இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 5 காரணங்கள் நம்ம சொன்னோம். இதுவும் ஆதிசங்கர் சொன்னதுதான். ஒன்று லீலை, பகவானின் லீலை, பகவானின் ஃபன் ஆக்டிவிட்டி. இது சில பேருக்கு இது ஒத்துன்னு போயிடும். திருவிளையாடல், இதெல்லாம் கடவுளுக்கு திருவிளையாடல் அப்படிங்கிற இந்த பக்தி லயத்துல இருக்கிறவாளுக்கு இதுதான் காரணம். திருவிளையாடல் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இப்போ ஒரு குழந்தை விளையாடுறது, எதுக்குடா விளையாடுற அப்படின்னு கேட்டா எனக்கு ஃபார் ஃபன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வராது நமக்கு. எதுக்குடா ஃபன் அப்படின்னா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்லை. ஏன்னா ஃபன் இஸ் அ எண்ட் இன் இட் செல்ஃப். ஃபன் இருந்தா போரும் அப்படிங்கிறது. அது மாதிரி கடவுளோட லீலை இது. அதனால இன்னொன்னு தியரி காஸ் அண்ட் எஃபெக்ட், கர்மம் கர்ம பலன்கள். அதனால இது போயிட்டு இருக்கு. அந்த கர்மத்தை உருட்டியாச்சு, அதை ஆரம்பிச்சாச்சு. அதை அந்த கர்மம் ஒன்னு ஆரம்பிச்சதுன்னா அதோட எஃபெக்ட் வந்துட்டே இருக்கும். சோ இது கர்ம பலன்கள், காஸ் அண்ட் எஃபெக்ட்னால இது ஓடிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் அழிஞ்சுண்டு நம்மளோட கர்மங்கள்லாம் இந்த கர்மங்களை பண்ணிட்டு இந்த கர்மங்கள் அழிஞ்சுன்னு இந்த உடம்பு போயிட்டு அந்த உடம்புல இருந்து இருக்கிற வாசனாஸ்லாம் அங்கே எப்போ போட்டது அது வந்துருக்கு, அந்த வாசனாக்கள்லாம் இன்னொன்னு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. ஸோ இது என்ன 2வது தியரி. 3வது, இந்த பிரம்மனை அடைவதற்கா இதெல்லாம் பண்ணியாகணும், இது பண்ணினாதான் பிரம்மனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கா இது நடந்துட்டு இருக்கு. இந்த 3 ஸ்தானங்களும் பண்ணாதான் இந்த பிரம்மனை அடைய முடியும், இந்த சைலன்ஸ்க்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைக்கிள் ஓடிட்டு இருக்கு. 3. 4வது, இது எல்லாமே மாயை, கடவுளின் மாயை சக்தி, அதுல இருந்து வருது. இதெல்லாமே சொப்னம். இப்ப யாராவது நம்மளை அடிச்சா அப்படின்னா நமக்கு கோபம் வருது. யார் என்ன அடிச்சானோ அவனோட பழி வாங்கணும் அப்படின்னு வருது. அப்படிங்கறது சடனா இது ஒரு சப்னம் தான். யாரும் அடிக்கல, நானே தான் சப்னத்துல ஒரு கிரியேட் பண்ணிட்டேன் என் மனசுல. என்ன இன்னொன்னு அந்த உலகம் என்ன அடிச்சது மாதிரி. எல்லாமே மாயை, எல்லாமே போயிடுத்து. இது பெட்டர் இல்ல? இந்த சொப்னத்துல எல்லாம் அடி வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருந்தேன், இப்ப இந்த சொப்னம் போயிடுத்து, எல்லாமே போயிடுத்து. இது எல்லாமே மாயை அப்படிங்கிறது 4வது தியரி. ஆனா கௌடபாதா என்ன சொல்றாரு? 5வது தியரி. இது ஏன் நடக்கிறது? ஏன்னா இதுதான் துரியாவோட நேச்சர். துரியாவோட நேச்சர் இதுதான். அது இந்த மாதிரி 3ஆக காட்சி அளிக்கும். இட் வில் அப்பியர் as waking state, dreaming state, deep sleep state அப்படின்னு கௌடபாதா அவரோட காரிகால. ஸோ இந்த 5 மாதிரி இருக்கலாம். எல்லாம் எது மாதிரியா எந்த ஒரு தியரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தியரி ஒத்து போகலாம். சோ இந்த பிரபஞ்ச உபசமம், அந்த பிரபஞ்சம் முழுக்க இங்க நின்னுருது அந்த சைலன்ஸ்ல. அந்த உணர்வுதலை எது உணருதோ அதுதான் துரியம். சோ இந்த 19 வாய்கள்னால இந்த ஜாகிரத ஸ்டேட்டமும் இந்த சொப்ன ஸ்டேட்டும் இந்த 19 வாயால நம்மளால பிடிக்க முடியுது, கண்டு உணர முடியுது அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்ல படிச்சோம்.
இந்த டீப் ஸ்லீப்க்கு ஒரு முகம்தான் மனசு. அதை வச்சுன்னு அதுக்கு அந்த ஆனந்தத்தை அது உணருது. ஆனால் இந்த துரியம் இதை எப்படி உணருது? ஆத்மாவால தான் ஆத்மாவை உணர முடியும். அதுதான் சம்ஷி சம்விஷாத் சம்விஷத்யாத்மனாத்மானம் சம்விஷத்யாத்மனாத்மானம். இந்த இதுல இருந்து எது நுழையிறது? ஆத்மா ஆத்மாக்குள்ள நுழையிறது அப்படின்னா ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போற மாதிரி இல்ல. இது வந்து இந்த ஆத்மா இந்த ஆத்மாவை உணர்றது. அது இந்த சைலன்ஸ்ல அந்த ஸ்டேட்ல எப்ப அந்த ஆத்மா ஆத்மா உணர்றதோ அது எப்படி இருக்கும்? சிவோ அத்வைத பிளிஸ்ஃபுல்லா ஆனந்தமா இருக்கும், அத்வைத்தமா இருக்கும். ரெண்டும் ஒன்றாகிற மாதிரி தோணும். ஏவம் ஓம்கார ஆத்மைவ, இந்த ஓம்காரம் தான் ஆத்மன். சோ இந்த மாண்டூக்கிய உபனிஷத் பார்த்தீங்கன்னா முதல்ல அதை பத்தி அனாலிசிஸ், அப்புறம் இது புரியறதுக்காக இதோட கோரிலேஷன் இந்த ஓம்காரத்தோட, அப்புறம் இந்த ஓம்காரம் நீங்க அது மேல தியானம் பண்ணணும். அப்ப இந்த தியானம் பண்ணிட்டு இருக்கச்ச இந்த ஆத்மனாத்மானம், இந்த ஆத்மாவே கண்டுபிடிச்சுக்கும் அப்படின்னு ஃபுல்லா இந்த ஸ்டார்ட் அந்த அனாலிசிஸ்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிறதுல இருந்து அதை அடைவது எப்படி, அது வரைக்கும் இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துல வந்து சோ இந்த ஓம்காரம் பிராக்டிஸ் பண்ணணும், ஓம்காரத்தோட தியானம் பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஓம்காரம் இஸ் இனஃப். எல்லாமே இந்த ஓம்காரத்துல அடங்கியிருக்கு. இந்த ஓம்காரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கு. இந்த அகாரம் சொல்றச்ச அதுக்கா ஓம் சொல்லக்கூடாது, ஓம் தான் சொல்லணும். அந்த ஓம் சொல்லிட்டு இருக்கச்ச அதுல வந்து இந்த ஜாகிரத ஸ்தானத்தை இந்த அதோட அந்த அனுபவம் எல்லாம் அதுல தியானம் பண்ண வேண்டும். சொப்ன ஸ்டேட்ல என்னெல்லாம் நமக்கு போறதோ, எந்த மாதிரியான அனுபவங்கள் வருதோ அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த உகாரத்துல தியானம் பண்ணணும். மகாரம் வரைச்ச அந்த டீப் ஸ்லீப்ல எந்த மாதிரியான அந்த ஒரு வைப்ரேஷன் எல்லாம் அப்படி அடங்கின்னு வருதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுல பார்க்கணும். அப்புறம் அந்த சைலன்ஸ், அந்த அமாத்ராவில் தியானம் பண்ணேன்னா உங்களோட ஆத்மாவை அடையும். ஏன்னா இந்த அகாரம் உகாரம் மகாரம் இது மூன்றும் அந்த ஜாகிரத ஸ்தானமும் சொப்னஸ்தானமும் சுஷுப்த ஸ்தானமும் ஒன்று. அதுக்கான ஏன் காரணம் அதுவும் சொல்லியிருக்கு இந்த உபநிஷத்துல. ஏன் அகாரம் வந்து ஜாகிரத ஸ்தானம், ஏன் உகாரம் வந்து சொப்னஸ்தானம், ஏன் மகாரம் வந்து சுஷுப்த ஸ்தானம் அப்படின்னு ஒரு காரணம் கொடுத்து, அப்புறமா இந்த சைலன்ஸ், இந்த 4வது பாதம், இந்த அமாத்ரா, அதுல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களையே நீங்க கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அதோட இந்த மாண்டூக்கிய உபனிஷத் முடிவு அடைஞ்சிருது. நாளைக்கு ஜென்ரலா அதை பத்தி 12 ஸ்லோகங்களையும் பத்தி என்ன புரிஞ்சிருக்கோமோ, அண்ட் சில காரிகாஸ்லாம் இருக்கு. அதாவது இந்த இவர் வந்து கௌடபாதா வந்து ரொம்ப அழகான காரிகாஸ்லாம் இருக்கு, அதுல இருந்து கொஞ்சம் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கச்ச பண்டித் ஜஸ்ராஜ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய கேள்விப்பட்டிருப்பேன். ரொம்ப ஃபேமஸ் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக். அதாவது அவர் வந்து அவரோட குரல் வந்து பிரம்மனின் குரல் மாதிரி இருக்கும்.
அவ்வளவு அழகான குரல். அவர் வந்து மாண்டூக்கிய உபனிஷத் சாண்ட் பண்ணியிருக்கார். சோ அதையும் வேணாலும் நாளைக்கு போட்டு அது மேல கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்கலாம். அந்த அந்த அவர் அவர் பாடின அந்த ஓம் மாண்டூக்கிய உபனிஷத்தை கொஞ்சம் கேட்கலாம். நாளைக்கு அதை போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அதுல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சஜஷன் தான் சொல்லலாம். இந்த நாளையோடது வந்து இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை எப்படிலாம் கரைச்சு குடிக்க முடியுமோ, எப்படிலாம் புரியறதுக்கு ட்ரை பண்ண முடியுமோ, அதெல்லாம் நாளைக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் பக்கத்துல. ராமரக்ஷா ஸ்தோத்திரம் முடிச்சிடலாம். இதான் என்னோட தாட்டு. யாருக்காவது ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். எனக்கு அந்த கேட்டேன் அந்த பண்டிட் ஜஸ்ராஜோட கேட்ட உடனே நம்ம எல்லாருமே அதை சேர்ந்து கேட்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அதனால அது 1 மணி நேரம், அதே 1 மணி நேர வீடியோ அது. அதுல வேணா கொஞ்சம் கட் பண்ணி அந்த 7வது ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது முதல் 7 ஸ்லோகங்கள் பார்க்கலாம். ஏதாவது அந்த மாதிரி நாளைக்கு நான் யோசிச்சு பண்றேன். நல்லா இருக்கும், அது கேட்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அதோட இன்னையோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Yes, sir. Jai Shri